நல்லது செய்தால் அதை பாராட்ட வேண்டும். தவறு செய்தால் உறவுகளாக இருந்தால் கூட அதை எதிர்ப்பதற்கு தயங்கக்கூடாது. இதுதான் வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு பிரதான களமாக இருக்கின்றது. யார் நல்லதை செய்தாலும் மனம் திறந்து பாராட்டி விடுவார். யார் தவறு செய்தாலும் அதை தவறு என்பதை சுட்டி காட்டுவதற்கு அவர் தயங்கியதில்லை. இதை தொடர்ச்சியாக அவருடைய அரசியல் களத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு களத்தை நாம் பார்த்திருக்கிறோம். இங்கு அந்த வழிமுறையை எடுத்துக்கொண்டுதான் இப்பொழுது ஒரு கருத்தை பதிவிட வேண்டிய ஒரு களம் இருக்கின்றது. இலங்கையின் ஜனாதிபதியாக பலர் வந்திருக்கின்றார்கள். அந்த ஜனாதிபதி என்கின்ற அடையாளத்தை பெற்றுக்கொண்டவர்கள் மக்களிடமும் மக்கள் சார்ந்த களங்களிடமும் அவர்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற விடயத்தை பார்க்கின்ற பொழுது அது ஒரு வருத்தமான ஒரு பதிவாக இருக்கும், அல்லது வருத்தமான ஒரு தேடலாக இருக்கும். அவர்களை பொறுத்தமட்டில் அதிகார பலத்தை கையில் வைத்துக்கொண்டு மக்களை ஒரு தூசு போல கணக்கிட்டு பயணிக்கக்கூடிய களத்தை தான் ஜனாதிபதிகள் எடுத்திருக்கின்றார்கள். இதை நாம் தொடர்ச்சியாக பார்க்க முடிகின்றது. அது ஜெயவர்தனா காலத்தில் இருந்து நாம் பார்த்தால் கூட அனைவருமே தங்களை ஒரு பகட்டுக்குள் புகுத்தி கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு களத்தை தான் எடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் பதிவு. ஆனால் இப்பொழுது ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடிய அனுரா அவர்களுடைய பல விடயங்கள் பேசுபடு பொருளாக மாறிக்கொண்டு இருக்கிறது என்கின்ற செய்திகளை நாம் பார்க்கின்ற பொழுது அனுராவின் சில செயல்பாடுகளை நாம் பாராட்டித்தான் தீர வேண்டியதாக இருக்கின்றது என்பதை நாம் இங்கு எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்கின்றது. ஒரு தலைவர் இப்படித்தான் எளிமையாக இருக்க வேண்டும் என்று கை நீட்டி காட்ட முடியும் என்றால் இப்பொழுது உள்ள சூழலில் அனுராவை காட்ட முடியும் என்பதுதான் பதிவாக பலரும் சொல்கின்றார்கள். தற்பொழுது இணையதளங்களிலும் ஊடகத்திலும் ஒரு புகைப்படம் மிக பரவலாக பரவிக்கொண்டிருக்கிறது, வேகமாக பரவிக்கொண்டிருக்கிறது. அந்த புகைப்படத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு இடத்தில் அனுரா அவர்கள் அமர்ந்து உணவு உண்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சி. அது மிக எளிமையாக ஒரு ஜனாதிபதி என்கின்ற பகட்டு இல்லாமல் அவர் ஒரு சராசரியான ஒரு மனிதன் எப்படி ஒரு இடத்தில் கிடைக்கக்கூடிய இடத்தில் அமர்ந்து உணவை உண்பானோ அதுபோன்ற ஒரு களத்தில் அவர் உணவை உண்ணக்கூடிய அந்த காட்சி இப்பொழுது அது பரவத் தொடங்கி இருக்கின்றது. இது எங்கு எடுத்தது என்றால் அவர் வடக்கு கிழக்கு பகுதிக்கு விஜயம் செய்திருந்த சூழலில் அங்கு யாழ் பகுதியில் ஒரு குறிப்பிட்ட ஒரு அறையில் அவர் அமர்ந்து உண்ணக்கூடிய காட்சி தான் அது. அதை இப்பொழுது சமூக வலைதளங்களில் பலர் பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு ஜனாதிபதி என்பவர் ஒரு இரட்டை கொம்பு முளைத்த ஒரு பெரிய ஆள் அல்ல. அவர் சராசரியான ஒரு மனிதர் என்பதைத்தான் அனுரா அவர்களுடைய செயல்பாடு காட்டியிருக்கிறது. அதுபோல அவர் சுற்றுப்பயணம் செல்லக்கூடிய இடங்களில் கூட அதிக பாதுகாப்பு இல்லாமல் மக்களோடு மக்களாக கலந்து கொண்டு பயணிக்கக்கூடிய விடயங்கள் அவரை ஒரு வித்தியாச மனிதராக காட்டுகிறது என்கின்றதை பலரும் பதிவு செய்கின்றார்கள். நாமும் அது சார்ந்த கருத்துக்களை மையப்படுத்தி நாமும் பார்க்கின்ற பொழுது உண்மையிலே இலங்கையிலே எத்தனையோ ஜனாதிபதிகள் இருந்திருக்கின்றார்கள். அந்த ஜனாதிபதிகள் தங்களை அடையாளப்படுத்தி கொண்ட விதத்திற்கும் அனுரா அவர்கள் தங்களை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய விடயத்திற்கும் ஏக வேறுபாடுகள் இருக்கக்கூடிய ஒரு களத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது. மனிதரை மனிதராக மதியுங்கள், மற்றவை உங்களுக்கு கிடைக்கும் என்கின்ற ஒரு களம் மறைநூல்கள் சொல்கின்றன. ஏறக்குறைய மற்றவர்களை மனிதராக மதிக்கக்கூடிய ஒரு களத்தோடு அனுரா அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது என்பதைத்தான் அவருடைய எளிமை எடுத்து காட்டுகிறது. அவருடைய ஒவ்வொரு நகர்வுகளும் அதனை மையப்படுத்தி நமக்கு அது சார்ந்த கருத்துக்களை எடுத்து வைக்கின்றது. இரண்டாவது ஒரு விடயம் அனுரா அவர்களுடைய அடுத்த நகர்வு. தேர்தல் பிரச்சாரத்தில் அனுரா அவர்களுடைய அந்த கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு விடயத்தை மிக தெளிவாக எடுத்து வைத்திருந்தார்கள். அது என்னவென்றால் புலம்பெயர்ந்த தமிழர்கள் வாக்களிக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது. இப்பொழுது இலங்கையில் தேர்தல் நடக்கிறது என்றால் பிரிட்டன், சுவிட்சர்லாந்து போன்ற பல பகுதிகளில் இருக்கக்கூடிய இலங்கையை சார்ந்தவர்கள் வாக்களிப்பதற்கான ஒரு களம் அவர்களுக்கு கூடாத ஒரு நிலைமையாக இருந்தது. எனவே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் புலம்பெயர்ந்த தமிழர்கள் வாக்களிப்பதற்கான களத்தை நாங்கள் உருவாக்கி கொடுப்போம் என்ற ஒரு வாக்குறுதியை அவர்கள் கொடுத்திருந்தார்கள்.
இந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படுமா என்கின்ற கேள்விகளும் பலரிடம் எழும்பியிருந்தன. குறிப்பாக எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் நையாண்டிதான் செய்தார்கள். இது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒரு விடயத்தை கையில் எடுத்து வைத்துக்கொண்டு நாங்கள் ஆட்சிபீடத்திற்கு வந்தால் இவைகளை செய்வோம் என்று அறிவிக்கின்றார்கள். இது வாக்கு வாங்குவதற்காக இவர்கள் எடுத்திருக்கக்கூடிய ஒரு யுக்தி. எனவே மக்கள் இவைகளை புரிந்து கொண்டு வாக்களிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் அதற்கு எதிரான ஒரு கருத்தியலை பதிவு செய்திருந்தார்கள். ஆனால் அந்த ஆட்சி பீடத்தில் ஏறிய பின்பு இதை குறித்து இந்த ஆட்சியாளர்கள் சிந்திப்பார்களா என்கின்ற கேள்வி மக்கள் மனதிலும் இருந்தன. எனவே மக்களும் இதனை கவனித்து கொண்டுதான் இருந்தார்கள். இவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார்களா என்ற ஒரு கேள்வி இருந்தது. ஆனால் தற்பொழுது அரசு சார்பில் எடுத்து வைத்திருக்கக்கூடிய செய்தி அதனை நிறைவேற்றுவதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறார்கள் என்பதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது. இங்கும் அனுரா அவர்கள் ஒரு வித்தியாசமான ஒரு மனிதராக தென்படுகிறார் என்பதாகத்தான் பார்க்க முடிகின்றது. புலம்பெயர்ந்த தமிழர்கள் வாக்களிப்பதற்கான களங்களை உருவாக்குவதற்கான முயற்சிகளை இந்த அரசு எடுத்துக்கொண்டு இருக்கின்றது. அதற்கான நடைமுறைகள் கூடிய விரைவில் நிறைவு பெறும். அப்படி நிறைவு பெறுகின்ற பட்சத்தில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இலங்கையர்கள் வாக்களிப்பதற்கான அனைத்து களங்களும் கொண்டதாக அது அமையும். நாங்கள் தேர்தல் களத்தில் எதை வாக்குறுதியாக கொடுத்தோமோ அதை நிறைவேற்றுவதற்கான ஒரு சூழலை மிக திட்டமாக வரையறுத்து நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றோம். அதிலே இந்த விடயமும் அது சார்ந்த ஒன்றாக இருக்கும் என்பதுதான் பதிவு. அப்படி என்றால் புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு வாக்களிப்பதற்கான ஒரு சூழல் அமைகின்ற பட்சத்தில் அவர்கள் தேர்தலில் நிற்பதற்கான ஒரு களமும் உருவாகும் என்பதை நாம் பார்க்க வேண்டியதிருக்கிறது. அவர்கள் வேட்பாளர்களாக தேர்தலில் நிற்பதற்கான ஒரு களமும் உருவாக வேண்டிய ஒரு சூழல் அமையும். அப்படிப்பட்ட சூழல் அமைகின்ற பொழுது புலம்பெயர்ந்த தமிழர்கள் இலங்கை அரசியல் களத்தில் நேரடியாக ஈடுபடக்கூடிய ஒரு களம் அமையலாம் என்கின்ற ஒரு சூழலும் உருவாகும். இது ஒரு மாற்றத்திற்கான அரசியல் அல்லது ஒரு மாறுதலை உள்வாங்கிக் கொண்ட அரசியல் அல்லது ஒரு மாறுதலை பிரகடனப்படுத்துவதற்கான தளத்தை கொண்டதாக அமைந்திருக்கக்கூடிய அரசியல் என்றுதான் பார்க்க முடிகின்றது. தற்பொழுது அனுரா அவர்களுடைய செயல்பாடுகளை மையப்படுத்தி அவருடைய அந்த எளிமை, அவர் எடுத்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களை மையப்படுத்திய பயணங்கள், இவைகள் அவருக்கு பாராட்டுகளை குவித்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் இப்பொழுது பார்க்க முடிகின்றது. ஒரு எளிமையான அரசியல் தலைவராக பயணித்து கொண்டிருக்கக்கூடிய அனுரா அவர்கள் இதை கடைசி வரை கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய விருப்பமாக இருக்கின்றது. நன்றியுடன் இன்பா.